ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has got another chance. He has got another chance. He has got அவனுக்கு கிடைச்சிருக்கு. Another chance இன்னொரு வாய்ப்பு. Chance அப்படின்னா வாய்ப்பு. He has got another chance அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ இன்னும் எனக்கு பதில் சொல்லலை. நீ இன்னும் எனக்கு பதில் சொல்லலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You haven't answered me yet. You haven't answered me yet. You haven't answered அப்படின்னா நீ பதில் சொல்லலை. Me அப்படின்னா எனக்கு, நீ எனக்கு பதில் சொல்லலை. Yet இன்னும், ஓகேவா? ஸோ நீ இன்னும் எனக்கு பதில் சொல்லலை. You haven't answered me yet. எனக்கு வேறு யாரும் தேவையில்லை. எனக்கு வேறு யாரும் தேவையில்லை. எனக்கு வேறு யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't need anyone else. I don't need anyone else. I don't need எனக்கு தேவையில்லை. Anyone else வேறு யாரும் எனக்கு தேவையில்லை. I don't need anyone else. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நம்ம இதை சமாளிப்போம். நம்ம இதை சமாளிச்சுக்கலாம். நம்ம இதை சமாளிப்போம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We will manage it. We will manage it. We will manage. Manage அப்படின்னா சமாளிக்கிறது. ஓகேவா? ஸோ we will manage it அப்படின்னா நம்ம சமாளிச்சுக்கலாம். இதுவே we will handle it அப்படின்னாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம். ஓகேவா? ஹேண்டில்னாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம்ங்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு தான். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் நம்மக்கிட்ட தான் வரா. அவள் நம்மக்கிட்ட தான் வரா. நீங்கள் ரெண்டு பேரும் யாரோ பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ யாரோ ஒருத்தவங்க உங்களை நோக்கி வராங்க. ஏன் அவள் நம்மளை பார்த்து தான் வரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She is coming to us. She is coming to us. She is coming அவள் வரா. To us நம்மக்கிட்ட. நம்ம அப்படிங்கிறதுக்கு us. ஸோ she is coming to us அவள் நம்மக்கிட்ட தான் வரா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நீ ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிற? நீ ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிற? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why do you act differently? Why do you act differently? Why do you act நீ ஏன் நடந்துக்கிற? Differently வித்தியாசமாக. நீ ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிற? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. நான் நேராக விஷயத்துக்கே வரேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't want to beat around the bush. I don't want to beat around the bush. Beat around the bush அப்படின்னா இது ஒரு இடியம். ஓகேவா? ஸோ நம்ம சுற்றி வளைச்சி பேசுகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இடியம் beat around the bush. I don't want to beat around the bush அப்படின்னா நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. இதுவே அவன் சுற்றி வளைச்சி பேசுகிறான் அப்படிங்கிறதுக்கு he is beating around the bush. He is beating around the bush அப்படின்னா அவன் சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு உன்னை பார்க்கணும். எனக்கு உன்னை பார்க்கணும். எனக்கு உன்னை பார்க்கணும். எனக்கு உன்னை இப்போ பார்க்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I want to meet you. I want to meet you. எனக்கு உன்னை பார்க்கணும். மீட் அப்படின்னா பார்க்குறது, சந்திக்கிறது. ஓகேவா? உன்கிட்ட பேசணும் போல் இருந்துச்சு. உன்கிட்ட பேசணும் போல் இருந்துச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I felt like talking to you. I felt like talking to you. எனக்கு உன்கிட்ட பேசணும் போல் இருந்துச்சு. இதுவே எனக்கு உன்கிட்ட பேசணும் போல் இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel like talking to you. ஸோ இதுவே ஃபீலோட பாஸ்ட் டென்ஸ் தான் felt. ஓகேவா? இருந்தது, தோணியது, எனக்கு உன்கிட்ட பேசணும்னு தோணிச்சு. felt. பேசணும்னு தோணுது. I feel. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இதை படத்தில் பார்த்தது இல்லையா? இதெல்லாம் நீ படத்தில் பார்த்தது இல்லையா? வருமே படத்தில், நிறையா படத்தில் இது வருமே அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Haven't you seen this in the movies? Haven't you seen this in the movies? Haven't you seen நீ பார்த்தது இல்லையா? Haven't you seen this நீ இதை பார்த்தது இல்லையா? Haven't you seen this in the movies நீ படங்களில் இதை பார்த்தது இல்லையா? ஓகேவா? நான் இதை படங்களில் பார்த்துருக்கேன். நான் இதை படத்தில் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வயசெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இதுக்கு
வயசெல்லாம் முக்கியம் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஏஜ் இஸ் நாட் த ஃபேக்டர் ஃபார் திஸ். ஏஜ் இஸ் நாட் த ஃபேக்டர் ஃபார் திஸ். ஏஜ் இஸ் நாட் த ஃபேக்டர். வயசு ஒரு காரணம் இல்லை. ஃபார் திஸ், இதுக்கு வயசுலாம் ஒரு காரணம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் கொஞ்ச நேரமாக உன்னை பார்க்கவே இல்லையே. நான் கொஞ்ச நேரமாக உன்னை பார்க்கவே இல்லை, எங்கே போனேன் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't see you for a while. I didn't see you for a while. I didn't see you. நான் உன்னை பார்க்கல. For a while, கொஞ்ச நேரத்துக்கு நான் உன்னை பார்க்கவே இல்லையே, எங்கே போனேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் கண்டிப்பாக அங்கே வரணும். அவனை எப்படியாச்சும் வர சொல்லுங்கள், அவன் கண்டிப்பாக அங்கே வரணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He must come there. He must come there. He must. அவன் கண்டிப்பாக. மஸ்ட்னா கண்டிப்பாக. கம் அப்படின்னா வருது. தேர் அப்படின்னா அங்கே. அவன் கண்டிப்பாக அங்கே வரணும். He must come there. நான் அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How can I say that? How can I say that? How can I say that? நான் அதை எப்படி சொல்கிறது, என்னால் அதை எப்படி சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை மறுபடியும் சொல்ல மாட்டேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not say it again. I will not say it again. I will not say it. நான் இதை சொல்ல மாட்டேன். அகெயின் மறுபடியும். நான் இதை மறுபடியும் சொல்ல மாட்டேன். நான் இதை திரும்பவும் சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஸோ இதுவே அவன் இதை மறுபடியும் சொன்னான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு ஈவு இறக்கமே இல்லை. அவளுக்கு ஈவு இறக்கங்கிறதே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She has no compassion. She has no compassion. Compassion அப்படின்னா இறக்க குணமாக இருக்கிறது. ஸோ she has no compassion அப்படின்னா அவளுக்கு இறக்க குணமே இல்லை, ஈவு இறக்கமே இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை எப்படி சமாளிக்கிறது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How will I manage this? ஸோ இதை வேறு விதமாக எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்ன தப்பாக எடுத்துக்காத, என்ன தப்பாக நினச்சிக்காத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't mistake me. என்ன தப்பாக எடுத்துக்காத. Don't mistake me. நீ என்னை தப்பாக எடுத்துக்கலைன்னா நான் ஒன்று சொல்லவா. நீ என்னை தப்பாக எடுத்துக்கலைன்னா நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'll tell you something if you don't mistake me. I'll tell you something if you don't mistake me. I'll tell you something. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். If you don't mistake me. நீ என்னை தப்பாக எடுத்துக்கலைன்னா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு யோசனை வந்தது. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எனக்கு ஒன்று தோணிச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I had a thought. இங்கே had யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா முன்னாடி தோணிச்சு. ஸோ இப்போ தோணுது அப்படின்னா I have a thought. ஓகேவா? நீ திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You will never change. நீ திருந்தவே மாட்ட. You will never change. திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இங்கே நம்ம நெவர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ you will never change. நீ திருந்தவே மாட்ட. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளு. அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Ask me if you have any doubt. Ask me. என்கிட்ட கேளு. If you have any doubt. உனக்கு ஏதாவது சந்தேகம். டவுட் அப்படின்னா சந்தேகம். ஸோ உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளு. ஓகேவா? நாங்கள் அங்கே ஒன்றா வரோம் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? We will come there together. நாங்கள் அங்கே வரோம். Together ஒன்றா. வரோம். We will come there together. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நீ ஆசைப்பட்ட எல்லாம்
நடக்கும் அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? All your wishes will come true. All your wishes will come true. All your wishes நீ ஆசைப்பட்டது எல்லாம் will come true நடக்கும். நீ ஆசைப்பட்ட எல்லாம் நடக்கும். All your wishes will come true. ஓகேவா? நீ ஏன் எதுவும் பேச மாட்ற? நீ ஏன் எதுவும் பேச மாட்ற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are you silent? Why are you silent அப்படின்னா நீ ஏன் அமைதியாக இருக்க? நீ ஏன் எதுவும் பேச மாட்ற? ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ why are you silent? இதுவே அவன் ஏன் அமைதியாக இருந்தான்? அவன் ஏன் அமைதியாக இருந்தான்? அவன் ஏன் எதுவுமே பேசலை அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். ஹாப்பி லேர்னிங்.